நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரான் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய உதவியை இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஷஹீத் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, சூசைட் ட்ரோன்ஸ், அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்கு வழங்கிட்டாங்க. அது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதை விட ஒரு பெரிய உதவியை ஈரான் ரஷ்யாவுக்கு பண்ண போகிறாங்க. ஒரு சூசைட் ட்ரோன்ஸ் கொடுத்ததுக்கே இப்படி உக்ரைனுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இப்போது அதை விட அட்வான்ஸ்டான மொஹஜிர் 6 அப்படின்ற காம்பேட் ட்ரோனை ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ஆயத்தமாகி இருக்கிறாங்க. ஸோ இந்த மொஹஜிர் 6 ட்ரோன் என்ன அவ்வளவு பிரசித்தி பெற்றதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆமாம், ஈரான் இந்த ட்ரோனை ரொம்ப பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஷஹீத் ட்ரோன் சூசைட் ட்ரோன், அது எதிரிகளினுடைய அந்த இலக்கை தாக்கி அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த மொஹஜிர் 6 பார்த்தீங்கன்னா காம்பேட் ட்ரோன். இந்த ட்ரோனை எத்தியோப்பியா யூஸ் பண்ணி இருக்காங்க, வெனிசுலா யூஸ் பண்ணி இருக்காங்க. ஏன் ஜனவரி 2022 அபுதாபியில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஃபீல்ட்ஸை ஈரான் இந்த ட்ரோனை வச்சு தான் அடித்தாங்க. 2022 ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸை டார்கெட் பண்ணுவதற்கு இந்த ட்ரோனை தான் பயன்படுத்தினாங்க. ஹிஸ்புல்லா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை ரிசர்வில் வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ட்ரோனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யெமனில் ஹவுதி ரிபல்ஸும் இந்த ட்ரோன்ஸை பெரிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அப்படின்னா இந்த ட்ரோனில் சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இது ஒரு காம்பேட் ட்ரோன். இதில் லேசர் கைடட் அம்யூனிஷன் இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கு இந்த ட்ரோனை சர்வேலன்ஸ் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் டார்கெட்டை இந்த ட்ரோன் துல்லியமாக தாக்கி அளிக்கும். இந்த ட்ரோனுடைய காம்பேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 மைல்ஸ். ஸோ அப்போ கிலோமீட்டரை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ரேஞ்ச் இருக்கக்கூடிய, பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரோனாக இது இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ட்ரோனை ரஷ்யா பெரிய அளவுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனினுடைய நிலைகள் மீது பெரிய அளவுக்கு இன்னமும் ரஷ்யானால அக்யூரசியோட டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரோனை இப்போதைக்கு உக்ரைனோட நிலைகள் மீது தாக்குதலுக்கு ரஷ்யா பயன்படுத்த மாட்டாங்க. இந்த ட்ரோன்ஸை ரஷ்யா நிறைய எண்ணிக்கையில் சேமித்து வச்சுக்குவாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படின்ற தெரியாது. இப்போதைக்கு ஷஹீத் ட்ரோன்ஸை ரஷ்யா பெரிய அளவுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த ஷஹீத் ட்ரோன்ஸ் எந்த இடத்த அடிக்கணும், இந்த ஷஹீத் ட்ரோன்ஸினுடைய டார்கெட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மொஹஜிர் ட்ரோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அது சர்வேலன்ஸ்க்கு போகும், டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அதை ஷஹீத் ட்ரோன்ஸ் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஷஹீத் ட்ரோன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இந்த மொஹஜிர் ட்ரோன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஈரான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு ட்ரோன் பேஸ் செட்டப் பண்ணுவதற்கு பெரிய ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் அமெரிக்கா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்து நிறைய உதவிகள் பண்ணி இருக்காங்க. ஈரான் கிட்டத்தட்ட 18 வகையான அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரோன்ஸ். ஸோ அதில் நிறையா ட்ரோன்ஸை இனிமேல் வரும் காலத்தில் ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுக்கலாம். துருக்கி மாதிரியே ஈரானும் அவங்களுடைய அந்த ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்பவே தலை சிறந்து இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ இப்போ யுனைடெட் கிங்டமுக்கும் அமெரிக்காவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய காட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படியாவது ஈரானினுடைய ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்கு போவதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முயற்சிகள் எடுத்து இருக்கிறாங்க. இப்போ எந்தெந்த பாதைகளில் ஈரான் ரஷ்யாவுக்கு அந்த ட்ரோன்ஸை ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பெரிய அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ யுனைடெட் கிங்டம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் ரூட்டை ஈரான் மாற்றிருக்கிறாங்க. இப்போ பெரிய அளவுக்கு கப்பல் வழியாக தான் ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரும் காலத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட் ரூட் மேலே ஒரு பெரிய அளவுக்கு தாக்குதலை நேச நாடுகள் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஸ்பை மூலமாக ஒரு ஐஇடி எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ரோன் சப்ளையை டிஸ்டர்ப் பண்ணுவதற்காக ஏகப்பட்ட வேலைகளை செய்ய போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உக்ரைன் மேலே இன்னைக்கு அதிகாலை ரஷ்யா மிகப்பெரிய ஒரு மிசைல் மலை பொழிஞ்சிருக்கிறாங்க. உக்ரைனில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மேலே தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 க்ரூஸ் மிசைலையும் 4 ஷஹீத் ட்ரோன்ஸையும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 11 மிசைல்ஸை உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமின் மூலமாக. ஆனால் அந்த மீதி மிசைல்ஸ் பெரிய அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. சென்ட்ரல் உக்ரைனில் இருக்கக்கூடிய கிரிவிரி அப்படின்ற அந்த நகரத்தில் நடந்த அந்த மிசைல் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேர் உயிரிழந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. இது இப்போ ரீசெண்ட் டேஸில் உக்ரைனுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னும் நிறையா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. ரஷ்யாவுடைய மிசைல் அட்டாக் இன்னும் வரப்போகிற நாட்களில் பெரிய அளவுக்கு தீவிரப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறார் அப்படின்னா, அட்லீஸ்ட் 50 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னது 50? ஒரு நிமிஷம் நான் நெஞ்சு பிடிச்சிக்கிறேன். ஏன் அப்படின்னா
இதனால் வரைக்கும் ரேத்தியான் நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 250 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ஓவரால் இத்தனை வருஷத்துலேயும் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 18 நாடுகள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் உக்ரைன் எவ்வளோ கேட்குறாங்க? 50 வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ ரேத்தியான் நிறுவனம் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு நாங்கள் ஸ்டெப் பண்ண போகிறோம், ஒரு வருஷத்துக்கு 12 மிசைல் சிஸ்டம் வந்துட்டு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்காக நிறையா நிதி ஒதுக்கீடையும் அமெரிக்கா வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் இறுதிக்குள்ளே கிட்டத்தட்ட 5 பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை உக்ரைனுக்கு நாங்கள் வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ரேத்தியான் நிறுவனம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வார் அப்படின்றது பெரிய அளவுக்கு இன்டென்சிஃபை ஆகி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு நிறையா லெப்பர்ட் 2 டேங்க்ஸ் வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் கூட வந்துட்டு இருக்காது, இப்போ ரீசெண்டாக ரஷ்யா நடத்தின அந்த தாக்குதலில் உக்ரைன் வந்து பெரிய அளவு கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபடுறாங்க. அதை ரஷ்யா தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்துறாங்க. அதில் நிறைய லெப்பர்ட் 2 டேங்க்ஸை வந்துட்டு உக்ரைன் இழந்துட்டதாக செய்திகள் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20-30% அவங்க வச்சுருந்த அந்த லெப்பர்ட் 2 டேங்க்ஸ் வந்து உக்ரைன் வந்து இழந்துட்டாங்க. ஸோ அதனால் இன்னும் நிறையா லெப்பர்ட் 2 டேங்க்ஸை இமீடியட்டாக ஜெர்மனி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து உக்ரைன் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராட்லி இன்ஃபேண்ட்ரி எஃபெக்டிங் வெஹிக்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 இழந்துட்டாங்க. நிறையா மைன் கிளியரிங் வெஹிக்கிள்ஸும் வந்துட்டு உக்ரைன் இழந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த லாஸ் பண்ண அந்த வெஹிக்கிள்ஸ், டேமேஜ் ஆன அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து வீடியோ எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து உக்ரைனுக்கு ஒரு பெரிய அவமானமாக பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதற்கப்புறம் உக்ரைனுக்கு என்ன பெரிய அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய இந்த இன்கமிங் மிசைல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனியினுடைய லெப்பர்ட் டேங்க்ஸ். ஏன்னா அது வந்து ரஷ்யாவினுடைய டிஃபென்சிவ் லைன்ஸை கிளியர் பண்ணிட்டு இழந்த பகுதியிலே மீட்டெடுப்பதற்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைனோட 2 கண்ணு இப்போ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரியாட், இன்னொன்று வந்து லெப்பர்ட் டேங்க். இந்த போர் சம்மந்தமான இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க டொனஸ்கினுடைய தெற்கு பகுதியில் உக்ரைன் பெரிய அளவுக்கு கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபட்டாங்க, பெரிய அளவுக்கு அட்டாக் நடத்தினாங்க எங்களுடைய ஃபோர்ஸஸ் மேலே. ஆனால் அது எல்லாத்தையுமே நாங்கள் ரிப்பல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. உக்ரைன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பேக்மெட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் நாங்கள் சில கிராமங்களை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லியிருக்கிறாங்க. இதோட ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது இவ்வளோ நேரம் நான் சொன்ன செய்திகள்லேயே இது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். என்னென்னா, பெலாரஸினுடைய பிரசிடென்ட் அலெக்சாண்டர் லுகஷென்கோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பெலாரஸில் கூடிய சீக்கிரம் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதற்கப்புறம் எங்கள் நாட்டின் மீது யாராவது தாக்குதல் நிகழ்த்தினீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அசால்ட்டாக நியூக்ளியர் அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் வரைக்கும் பெலாரஸில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லை. ஆனால் இன்னும் சில நாட்களில் நிறையா நியூக்ளியர் வாரியட்ஸை ரஷ்யா வந்து பெலாரஸில் பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எந்தெந்த நாட்டில் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஈஸியாக சொல்லிடலாம். அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், அப்புறம் வந்து நார்த் கொரியா, அந்த மாதிரி சொல்லிடலாம். ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டில் இப்போ பெலாரஸும் சேர்ந்துருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. பெலாரஸ் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெக்னாலஜி இல்லை, அங்கே டேரெக்டாக நியூக்ளியர் வெப்பன்ஸை ரஷ்யா பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனிவே அதுவும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆபத்து அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஓவரால் ஐரோப்பாவில் பதற்றம் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பேசி இந்த போருக்கு வந்துட்டு ஒரு முடிவு கட்டலை அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆபத்தான டைரக்ஷனை நோக்கி தான் வந்துட்டு போகும். ஆல்ரெடி பல பில்லியன் டாலர் இவங்க வந்து நூற்றுக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இந்த போருக்கு வந்து இவங்க செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணால் இந்த உலகம் வந்து எவ்வளோ அமைதியாக இருக்கும், எவ்வளோ வந்துட்டு முன்னேறும். எங்கே பண்ண போகிறாங்க? இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு அறிவுரை, ஒரு லெக்சர் மாதிரி வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக நிறையா பார்த்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா முக்கியமான அப்டேட்ஸ் வரும், அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான உலக செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். இந்த நியூஸை யாரும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன அப்படின்னா, போகோஹரம் பயங்கரவாத இயக்கம் பற்றி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து போகோஹரம் தான். அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த போகோஹரம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான இயக்கம் அப்படின்னா, இவங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ் மாதிரி தான் வந்துட்டு செயல்படுவாங்க. யாரெல்லாம் ட்ரூ முஸ்லீம்ஸ் இல்லையோ அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரூல் ஆஃப் இஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் அப்புறம் வந்து முஸ்லீம்ஸ்லேயே அவங்க வந்து ட்ரூ முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாத்தையுமே வந்து கொண்டுருவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டெரிட்டரியாக நைஜீரியாவில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ ரொம்ப சுருங்கி போச்சு. ஸோ இவங்க ஒரு பகுதிக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து யாரையுமே பாரபட்சம் பார்க்காம வந்துட்டு கொண்டுருவாங்க. ஸோ இவங்களை எப்படியாவது ஒடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நைஜீரியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு கோஆர்டினேட்டட் ஏர் அட்டாக்கை இவங்க இருக்கக்கூடிய இடங்கள் மேலே வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 100 போகோஹரம் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கு. நான் ஏன் அதை முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்க்ளூசிவ் ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்துட்டு வந்திருக்குங்க.
ஒரு சைனீஸ் விங்லாங் 2 UAV மூலமாக வந்துட்டு இவங்க வந்து ஒரு ட்ரோன் அட்டாக்கை பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், இந்த ட்ரோன் அட்டாக்ல அந்த பயங்கரவாதிகள் எப்படி சிதறி விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு நிறையா போகோ ஹராம் பயங்கரவாதிகள் வந்து நைஜீரியாவில் இருக்கிறாங்க. நைஜீரியாவுக்கு வந்து ஒரு கேன்சர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரம் நைஜீரியா வந்து இந்த பயங்கரவாதிகள்கிட்ட இருந்து வந்து முழுமையாக மீண்டு வரணும். நிறைய பேசஸ் மேலாம் வந்து தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. அந்த பயங்கரவாதிகளுடைய அந்த கட்டிடங்கள், நிறையா அம்யூனிஷன் டிப்போ எல்லாமே வந்துட்டு அழிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. ஸோ இதோட அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நிறையா முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசப்படுவதற்கு. ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. நிறையா நாடு சம்மந்தமாக டிஃப்ரெண்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் வரப்போகிற நாட்களில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூஷுவல் நான் சொல்கிறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.